அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்பவே முடியாத அளவிற்கு நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக மாற இந்த ரகசிய வார்த்தைகளை சொல்லுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை பெறுவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய சில பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இங்கிலீஷ் மற்றும் தமிழ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதிக நேர விரயம் ஆகாது, அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு ரிசல்ட்டையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழையும் பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க நிறைய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகும் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இங்கிலீஷ்ல பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குண்டான அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக நம்மை மாற்றிவிடும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ரெண்டு விதமா நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று ஸ்கிரிப்டிங் மெத்தட், அதாவது எழுதும் முறை. இரண்டாவது சாண்டிங் மெத்தட், அதாவது ரிப்பீட்டடா சில முறைகள் இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபிளா இருக்குமோ அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க எழுதுற மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் சரி அல்லது ஜஸ்ட் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ எந்த விதமான தடைகளும் கிடையாது. அதே போல வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். முதலாவதாக ஸ்கிரிப்டிங் மெத்தட், அதாவது எழுதும் முறையை நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷா ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கிக்கோங்க அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஆல்ரெடி ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வீட்லயே நீங்க எழுதாத நோட் புக் அல்லது டைரி வச்சிருக்கீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரூல்டு அன்ரூல்டுன்னு எதை வேணா நீங்க எடுத்துக்கோங்க. புதியதாக நோட் புக் வாங்க போறவங்க மட்டும் கோடு போடாத, அதாவது அன்ரூல்டு நோட் புக்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். பேப்பர்களை நீங்க பயன்படுத்தாதீங்க. குறைந்தபட்சம் 48 நாளைக்கு இந்த மெத்தடை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதனால பேப்பர்ஸ் பயன்படுத்த வேண்டாம். வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை ஊருக்கு போறவங்களாக இருந்தாலும் அந்த நோட் புக்கை நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. இன்கேஸ் நீங்க மறந்துட்டீங்கன்னா டெம்பரவரியா பேப்பர்ல நீங்க எழுதுங்க. எழுதிய அந்த பேப்பரை அதற்கு பிறகு நோட் புக்குள்ள நீங்க வச்சிருங்க. தொடர்ந்து 48 நாட்கள் 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் கூட பிரேக் எடுக்க கூடாதுங்க. அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க பயன்படுத்துங்க. கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணி
பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த மந்திர வார்த்தைகளை நீங்க எழுதுங்க. நாம் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும் பொழுது இன்னமும் வேகமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்பவுமே பெஸ்டான ஒரு டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது காலையில் நீங்க தூங்கி எழுந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள். இந்த 2 நேரத்திலையுமே ஆழ்மனம் ஒரு நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியறவங்க இந்த டைமிங்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் நீங்க தூங்க போவீங்களோ அல்லது தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு நாளைக்கு 21 முறை 21 டைம்ஸ் இந்த வாக்கியத்தை நீங்க எழுதினாலே போதும். கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். அதனால நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதுங்க. 1 2 3 போட்டுட்டே நீங்க எழுதலாம். முக்கியமான ரகசியம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பார்த்தோம்னா இம்போசிஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி நம்ம எழுதுவோம், ஒரு எந்திரத்தனமாக எழுதுவோம். அது போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண கூடாதுங்க. சோ எழுதுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இல்லாதவங்க ஜஸ்ட் நீங்க அந்த வார்த்தையை சொன்னாலே போதும். நீங்க எந்த அளவிற்கு இன்ட்ரெஸ்டோட சந்தோஷமான மனநிலையில எழுதுறீங்களோ அந்த அளவிற்கு வேகமா நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சந்தோஷமான உணர்வு நிலையை வெளிப்படுத்திக்கிட்டே இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை 21 முறை நம்ம எழுதணும். எழுதி முடிச்சிட்டு சேஃப்டியா அந்த நோட் புக்கை ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. வேற யாராவது அதை பார்த்தால் கூட தவறு கிடையாதுங்க. ஆனால் அந்த நோட் புக்கை வேற யாரும் பயன்படுத்த கூடாதுங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பேஜ்ல எழுதணுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாமான்னு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. இடம் இருக்கும் வரைக்கும் ஒரே பேஜ்ல தினமும் நீங்க எழுதிக்கிட்டே வரலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை, தேவை அல்லது ஆசை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்க கேஷுவலா போல்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நோட் புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த நோட் புக்கை வாங்கி நீங்க எழுதுங்க. பழைய நோட் புக்கை நீங்களே வச்சுக்கலாம். வேணாம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நீங்க எரிக்கலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் எரிக்கலாம். 48 நாளைக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 48 நாட்கள், அதிகபட்சம் நீங்க லைஃப் லாங் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். முதல் 48 நாளைக்கு நீங்க பிரேக் எடுக்காம எழுதணும். அதற்கு பிறகு நீங்க நடுவுல எப்ப வேணாலும் பிரேக் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை சொல்ல போறவங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள், அதிகபட்சம் 5 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும். இந்த சாண்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் முதல் 48 நாளைக்கு நீங்க பிரேக் எடுக்க கூடாதுங்க. அதற்கு பிறகு நடுவுல எப்ப வேணாலும் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். டைமிங்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது ஸ்கிரிப்டிங் மெத்தட்ல நம்ம பார்த்த அந்த பெஸ்டான டைமை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2 நிமிடங்கள், அதிகபட்சம் 5 நிமிடங்கள் வரை நீங்க சொல்லுங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லணும். வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி முழு நம்பிக்கையுடன் தைரியமா கேஷுவலா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சரி வாங்க பவர்ஃபுல்லான அந்த ரகசிய வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ப்ளூ சஃபயர், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட். ப்ளூ சஃபயர், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட். ப்ளூ சஃபயர், I am extremely fortunate. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான வாக்கியம். சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷன் இது. தேவைப்படுறவங்க இந்த வார்த்தையை இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க பயன்படுத்துங்க. அசந்து போவீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.